டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ எங்கள் மாவட்டத்தில் இப்போ பறிச்சு நண்பர்களே. இப்போ ஜஸ்ட் நோ ஆக்சுவலி நம்ம டைம் இஸ் 8:30 நைட்டு. ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் வந்து எங்களுக்கு சம் ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கி மார்னிங் அந்த பூக்கள்லாம் பறிக்க முடியல. ஆமாம் நண்பர்களே, அதனால் இப்போ தான் வந்து பறிக்க முடியும். நைட் 8:30 ஆயிடுச்சு. ஆமாம் நண்பர்களே, இப்போயும் பறிக்க விட்டோம்னாக்கா அந்த ஃப்ளவர்ஸ் பூராமே டோட்டலாக காஞ்சி போய் விழுந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இதை பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த பாருங்கள், இது ஒரு மல்லிகை. ஆமாம், காலையில் பறிக்காதனால அந்த பூக்கள்லாம் மலர்ந்து கீழே பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் கிடக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் கிடக்கு பாருங்களேன். அதே மாதிரி இந்த பாருங்கள், இதெல்லாம் பறிக்காதனால அப்படியே வாடிடுச்சு பாருங்களேன். இது ஒரு 10-20 பூக்கள் இருக்கும் செம்பருத்தி. இங்கே பாருங்கள், அப்படியே வாடிடுச்சு. ஆமாம் நண்பர்களே, இருந்தாலும் அவனை பறிக்கிறேனே இது ரெண்டை மிச்சத்தை விட்டுறேன். சும்மா பண்ணிட்டா இதையும் விட பறிச்சிடறேனே. டீயில் இதை நல்லா போட்டு சாப்பிட்டோம்னாக்கா குட் ஃபார் ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு சித்தால சொல்கிறாப்புல நண்பர்களே. சித்தால சொல்கிறாங்க. ஆமாம் நண்பர்களே, அதுக்காவது இதை நான் படிக்கிறேனே. நிறைய வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில், நிறையா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி ஒரு பவுல் நிறைய, ஒரு 10 பவுல் நிறைய பூக்கள் கிடைக்கும் நண்பர்களே. இந்த பாருங்க, இதை நான் பறித்து கொண்டு போய் அந்த ஃப்ளவரோடு போட்டுறேன். இதில் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லலையே. ஆமாம், இதில் வந்து மல்லிகை, இருவாச்சி மல்லி, அந்த பாருங்க, அதை நான் அப்படியே சொல்லியிருக்கணும். இது வந்து மதுரை மல்லி, இந்த பாருங்க, இது மலர்ந்துருச்சு. இந்த இங்கே இருக்குது, இது மதுரை மல்லி. அப்புறம் ஜாதிப்பூவும் இருக்குது, இதில் ஜாதிப்பூவும் இருக்குது, அப்புறம் முல்லைப்பூவும் இருக்குது. இது போல் ரோசஸ் நண்பர்களே, இது ரோசஸ்ஸு. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்க, இந்த பூக்கள்லாம், இந்த மல்லிகை, இந்த ரோஸ்லாம் பறிக்க உதிர்ந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இது வாடிடுச்சு. 3 பூ இருந்திருக்கு ஒரே இதில். பறிக்கிறேன். இதை கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இதையும் பறித்து அந்த ரோசஸோடு சேர்த்துறேன் இதை. எஸ் நண்பர்களே. அப்புறம் அங்கே ரோஸ் இருந்தாங்க பாருங்களேன், ஊட்டி ரோஸ் அங்கே இருக்குது நண்பர்களே. எல்லோ கலர் ரோஸு, இதுவும் எல்லோ. அந்த ஆரஞ்சு கலர் ரோஸும் வந்து ஊட்டி ரோஸ் தான். ஆமாம் நண்பர்களே, இந்த ரோஸையும் இப்போயே பறிச்சிடறேன் நான். இதை பாருங்க.